அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சகம் ராசிக்கு அஷ்டமத்து குருவால் கஷ்டங்கள் வருமா என்பதை பற்றியும், அல்லது குருவால் 8ஆம் பாவகத்துக்கு குரு வராரு, அதனால ஏதாவது நன்மைகள் வருமா என்பதை பற்றியும் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல சனி பெயர்ச்சி பலன்களை ஏற்கனவே போட்டிருக்கிறேன், ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் போட்டிருக்கிறேன். இந்த சனி அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலையாக போறீங்க. அதாவது பஞ்சமஸ்தானத்துக்கு சனி வர்றது, 5ஆம் பாவகத்துல சனி வர்றதுனால பாதிப்பு வருமானாக நிச்சயமாக பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள்லாம் வரும். ஆனா தொழிலில் திடீர் புகழும் வெற்றியும் ஏற்படும், அலைச்சல்கள் குறையும், வேலையில பதவி உயர்வு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். இந்த ராகு கேது 4ஆம் இடத்துல ராகுவும் 10ல கேது வர்றதுனால சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். தொழில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்தாலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில ஒர்க் ப்ரெஷர் அன்சாட்டிஸ்பேக்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும் 10ஆம் பாவகத்தில் வரக்கூடிய கேதுவால. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ இந்த குரு பகவான் 7ஆம் பாவகத்திலிருந்து இத்தனை நாளாக இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி 8ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பாரு. அந்த வகையில 2026 மே மாதம் வரை மிதுனத்துல குரு இருக்க போறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடம், அஷ்டமத்து குரு கஷ்டத்தை கொடுக்குமா, மறைவு ஸ்தானத்துல குரு போய் உக்காந்துடுறாரு என்ற கவலைகளும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த குரு தன் வீட்டையே பாக்குது, ராசிக்கு 2ஆம் பாவகத்தை பாக்குது, தன் வீட்டையே பாக்குறதுனால திடீர்னு தன வரவும் ஏற்படும். இதே 2 8ல போய் மறையறதுனால திடீர் நஷ்டங்களும் ஏற்படும். இதுதான் நான் சொல்ல வர்றது முக்கியமா. அப்போ நீங்க கொடுத்து வச்சிருந்த பணம் வெளியில கொடுத்துருக்கீங்க, வாங்க முடியல அப்படின்னா அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அல்லது சேலரி ஹைக் ஆகும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்கள் அதன் மூலம் ஆதாயங்களும் நிறையவே வரும். அந்த பணத்தை நீங்க முதலீடு செய்யும் போது நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா அதை அதிக விலைக்கு கொடுத்து வாங்கலாம், உங்களை ஏமாத்தலாம். அல்லது நீங்க விற்கிறீங்க, சொத்தை விற்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கு, பழைய சொத்து விற்கிறீங்கன்னா அந்த விற்கிறதுல கூட குறைவான விலைக்கு நீங்க விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுடும். அந்த விஷயத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது நண்பர்கள், சில உறவுகள், அவங்களால உங்களுக்கு சில லாபமற்ற விஷயத்துல ஈடுபடுத்தி உங்களை அதில் நஷ்டமாக்கலாம். சோ அந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும். அதுதான் திடீர்னு ஒரு பக்கம் தனவரவு வரும். குரு தன்னுடைய 2ஆம் பாவகத்தை பாக்குது, தன்னுடைய வீட்டையே பாக்குது, பணம் வரும். ஆனாலும் அந்த 2 8ல போய் உட்கார்றதுனால நீங்க பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக செலவு பண்ணணும். ஒருத்தர்கிட்ட கொடுத்து நீங்க வட்டிக்கு வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸை நீங்க மேக் பண்ணிக்கணும். எவிடன்ஸ் இல்லாம நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை வாங்க முடியுமானா வாங்க முடியும், அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குடும்ப வாழ்க்கையில குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆல்ரெடி விருச்சிக ராசிக்கு இருந்துட்டு இருக்கு. பிரிந்திருக்கீங்க, அதாவது உங்களோடு பழகிய ஒரு உறவு, நெருங்கி பழகிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு உங்களை விட்டு விலகி போயிருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள்ல பேசியிருக்கிற. அந்த விலகி போனவங்க வருவாங்களா அப்படின்னாக்க இந்த விலகி போன உறவுகளை பொறுத்தவரை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விலகியவர்கள் வருவார்கள், தோஷங்கள் இல்லாம, கலசர தோஷம் இல்லாம, தார தோஷம் இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய உறவுகளும் வரும். அதாவது சில பேருக்குலாம் தேடிய உறவுகள் வருமோ வராதோ, தேடாத உறவுகள் வரும்னு நம்ம ஏற்கனவே நீர் ராசி பலன்களோட சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்பவும் சொல்றேன், நீங்க தேடாத உறவுகள் உங்களை தேடி வரும். அதுதான் நான் முக்கியமா சொல்ல வர்றது. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி நீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிந்திருக்கீங்கன்னாவே உங்களுக்கு கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கு, அல்லது திருமண வாழ்க்கையில மேட்சிங் சரியில்லை அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஆல்ரெடி பிரிந்திருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நாங்க சேருவோமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய உறவு வரும். நீங்க தேடாத உறவு ஒண்ணு சப்போர்ட் பண்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற பாயிண்ட் சொல்லலாம். இந்த காதலர்கள் பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், 4-5 வருஷமா காதலிச்சோம், ஆனா இப்ப பிரிஞ்சு போயிட்டோம், 2 பேரும் நாங்க ஒண்ணு சேருவோமான்னு கேட்குறீங்க.
கண்டிப்பா அந்த மாதிரி சேரக்கூடிய வாய்ப்புகள் குறைவுதான். காதல் பிரிஞ்சிச்சுனாவே உங்க ஜாதகப்படி அது நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு காதல் பிரிந்து அப்புறம் கல்யாணம் ஆகணும்னு விதி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு காதல் வரும், காதல் பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும். அந்த மேரேஜ் லைஃப் நல்லாவே இருக்கும். நீங்க அதுக்காக பயப்படவே வேண்டியதில்லை. அதே போல சில பேருக்கு காதல் செட் ஆயிடும், அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிஞ்சு போறது அது ரொம்ப ரிஸ்க். காதல் கல்யாணமாகி அதுக்கப்புறம் பிரிஞ்சா மன வலி அதிகம். அது காதல்லயே பிரிஞ்சுட்டா மிக பெஸ்ட் சொல்ல போனாங்க. அப்படி பிரிஞ்சவங்களுக்கு புதிய உறவு வரும் அப்படின்றது தான் முக்கியமா நான் சொல்ல வந்தது. இது ஏற்கனவே 2 பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதே தான் சொல்றேன் நான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த 8ஆம் பாவகத்துக்கு குரு வர்றதுனால அதிர்ஷ்டமும் வரும், திடீர் அதிர்ஷ்டம், தன நஷ்டமும் ஏற்படும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நகர்த்தலாம். அதாவது பணம் வரும், அதை நீங்க செலவு பண்றீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு சீட்டு போடுறீங்க. இப்போ சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, நீங்க ஒரு சீட்டு போடுறீங்க அல்லது உங்ககிட்ட பங்கு சந்தையில முதலீடு செய்யுங்க, அதிக வட்டி தராங்க இங்க, இதுல முதலீடு செய்யுங்க அப்படின்னு நீங்க உங்களை ஒரு ராங் கைடன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த ராங் கைடன்ஸ் உண்மை நம்பி நீங்க போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், போட்ட பணம் திரும்பி வர்றதுலயே சிக்கலாய் போடும். அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு மூவ் பண்ணாத ஒரு இடத்த, ஒரு பிளாட் உங்க தலையில கட்டிடுறாங்க, அதுவும் அதே மாதிரிதான், அதுவும் நஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் நீங்க போவீங்க வர்ற பணத்தை. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல தான் உங்களை ஏமாத்துறதுக்கு, நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஏமாற்றம் இல்லாம இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். அதுக்கு நம்ம தசாபுக்தி நமக்கு நடக்கிறது நல்ல தசாபுக்தியா நடந்துச்சுனாக மேக்சிமம் சுப விரயமே ஏற்படும். தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக மேலும் இந்த 8ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையிலும் நமக்கு பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஜாதகத்தை படியும் கொஞ்சம் இது நடக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த குருவோட பார்வையை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பலன்களை சொல்லிடுறேன். இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமணத்திற்காக நீண்ட நாள் வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகும். மறுமணத்திற்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு மறுமணம் செட் ஆகும். அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாள் நீங்க மேக்சிமம் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது வாய்ப்பு இருக்கு, புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை சனி 5ஆம் இடத்துல இருந்தாலையும் புத்திர பாக்கிய சம்பந்தமான நன்மைகள் உண்டு. அதே புத்திரர்களால மன வருத்தம், புத்திரர்களால செலவுகளும் உண்டு உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு இந்த குருவோட பார்வை ராசிக்கு 12ஆம் பாவகத்தையும் பார்க்குது. அந்த வகையில பணம் விரயமாகிறது, தொலைதூர பயணம் போறது, அதே போல ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும். ராகு மேல இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கடந்த காலங்கள்ல அதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். அதுதான் இந்த வருஷம் 2025 மே மாசத்துக்கு பிறகு அப் டு 2026 வரலும் இந்த குருவோட பார்வையில 4ஆம் பாவகம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கும், அதுதான் முக்கியமா சொல்ல வர. அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அந்த சுப விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது வாங்கும் போது நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம். திருமணம் எல்லாம் செட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணியும் உங்களுக்கு பலன் இருக்கு. உதாரணமா இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க ஜாதகத்துல இந்த ராகு மேல கோச்சார குரு ரியாக்ட் ஆகும்போது என்ன பலனை கொடுக்கும்னா, உங்களுக்கு பணம் வர்றதுலேயே தடையா இருக்கும் கொஞ்சம். திடீர்னு தன வரவு வருதுன்னு சொன்னாரு, பணமே வரலையே நீங்க யோசிக்க வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. ஒர்க் பண்ற அந்த பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்குள்ள போதும் இருக்கும். ராகு இருந்தாங்க கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. அப்போ அப்படிப்பட்டவர்கள் கடன் விடாம வியாபாரம் பண்ணணும். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் சம்பளம் கிடைச்சிடும். ஆனா நீங்க அந்த பணத்தை மத்தவங்க கிட்ட கொடுத்து வாங்குறத கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடணும். ஸோ கொடுத்த பணம் வாங்குறதுல கூட சிக்கலாய்ப்படும். ராகு மட்டும் இருந்தாங்க. ஆனா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல இந்த இடத்துல கேது இருக்கிறாரு உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருந்தாக்க நீங்க தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும், மருத்துவம் கிடைக்கும், ஹெல்த்துக்கு தேவையான மருத்துவம் கிடைச்சி நோய் குணமாகும். ஆனா பொருளாதார ரீதியாக கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு, கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராகு இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், வேலையில இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவானே இருக்கிறாருன்னு வச்சுக்க, இந்த குரு மேல கோச்சார குரு போகும்போது அது நல்ல விஷயத்தை தான் ஏற்படுத்தும். வாழ்க்கையில பண வரவு நல்லாவே இருக்கும், லைஃப்ல ஒரு படி உயர்வீங்க, முன்னேற்றமான சூழ்நிலையை அடைவீங்க. சனி இருக்கிறாருன்னு வச்சுங்க உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல,
அதன் மேல இந்த கோச்சார குரு போகும்போது புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க, அல்லது வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல சில பேர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நியூ பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க. புதிய தொழிலால் உங்களுக்கு ஆதாயம் வரும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, உங்க ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து இந்த கோச்சார குரு போறதுனாக்க தொலைதூர பயணம் வரும். மேக்சிமம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படும், தொழிலில் புகழ் கௌரவம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். முக்கியமா இந்த சூரியன் இருந்து அதன் மேல குரு போனாக பதவி உயர்வு ஏற்படும், தந்தை ஆதாயம், தந்தையால் ஆதாயம், தந்தைக்கு முன்னேற்றம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடைபெறும். இந்த இடத்துல புதன் இருக்கிறார்னா புதன் இங்க ஆட்சி, இந்த புதன் மேல இந்த கோச்சார குரு போகும்போது காதல் வரும். சில பேர் காதல், புதிய காதல் வரும். அதே போல ஆல்ரெடி காதல் இருக்கிறீங்கன்னா அது செட் ஆகும். மேலும் திருமணம் ஆகும், கடன் வாங்கி சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த புதன் மேல கோச்சார குரு போகும்போது வேலையிலும் முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல இந்த இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சுக்கிரன் மேல இந்த கோச்சார குரு போகும்போது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்றவை ஏற்படும். காதல் வரும், எதிர்ப்பாளினுடைய நட்பு காதல் போன்றவற்றால் ஆதாயம் வரும். மேலும் இந்த சுக்கிரன் மேல கோச்சார குரு போகும்போது மேக்சிமம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும். அதே போல செவ்வாய் இருந்தாலும் மேரேஜ் ஆகாத பெண்களாக இருந்தாக இந்த செவ்வாய் மேல கோச்சார குரு போகும்போது பெண்களுக்கு மேரேஜ் ஆகும். அதே போல வீடு, இடம், சொத்து போன்றவை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சகோதரர்களுடைய ஒற்றுமை ஏற்படும், சகோதரர்கள் நல்லாவும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் பலன் நமக்கு நடக்கும். இந்த இடத்துல ராகு கேது இருந்தா மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ். அதே போல நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன், விருச்சிக ராசி சுக்கிர தசை நடக்குது. இப்போ சுக்கிர தசையில சனி புக்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு இடமாற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. ஒரு இடமாற்றம் ஏற்படும் அந்த காலகட்டத்தில். இந்த 2025 மேல இருந்து அப் டு 2026 மே மாசத்துக்குள்ள சுக்கிர தசையில உங்களுக்கு குரு புக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாங்க திருமணம் ஆகிறது போன்றவையும் ஏற்படும். இதே போலதான் சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்க வீடு, வாகனம், சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதுவும் கேட்ட நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க நீங்க வாங்குவீங்க, அல்லது உங்க வாழ்க்கை துணைவர் வாங்குவார். ஏதோ ஒரு வகையில சொந்த வீடு குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு சூரிய தசை நடப்பவர்களுக்கு. இந்த மாதிரி நம்ம தசா புக்தியோட பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க எழுதக்கூடிய நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாக்க அது பேமெண்ட் சீட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வெளிநாட்டுல வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். மேலும் நார்மலா மற்ற கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லாவே படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது, பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவு போன்றவை கிடையாது. மேலும் இந்த 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அது வித்து ஆதாயம் பெறுறது, அந்த பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது போன்றவையெல்லாம் நடக்கும். அதனால மேக்சிமம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, நிறைய செலவு பண்ண போறீங்க, வருமானம் வரும். அந்த செலவு பண்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதுதான் முக்கியமா இந்த குரு பயிற்சிக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா நல்லதுன்னா குரு பயிற்சி கண்டிப்பா குரு ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க, அது அற்புதமான பலன்களை கொடுக்கும். மேலும் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில ஃபாலோ பண்றீங்கன்னா நல்லது. ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு, மிக நல்ல பலனை ஏற்படுத்தும். நஷ்டங்கள் தவிர்க்கப்படும், ஏமாற்றங்கள் குறைக்கப்படும். முக்கியமா ஏமாறாம இருப்பீங்க யாருக்கிட்டையும். அதுதான் இந்த குரு பயிற்சிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். யார்கிட்டையும் ஏமாறாம இருக்கணும், அதை மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுமானது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.